안녕 친구들. ஹாய் ஆர்மிஸ் அண்ட் டைனிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் பேம் பேசுகிறேன். வெல்கம் அவர் பேண்டன் சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரெக்கார்ட் பண்ணி. அண்டு உங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இதுவரையும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டில் நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணி தான் இருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒரு பொண்ணுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், பாபிஷா. அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வரையுமே ட்ரஸ்ட்ஃபுல்லாக எப்படி ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ போடுங்க போடுங்கன்னு அந்த பொண்ணு தினமும் கேட்கும் என்கிட்ட. அந்த பொண்ணுக்காக ரொம்ப தேங்க்ஸ்டா. உன்னோட ட்ரஸ்ட்டு தான் இப்போ மறுபடியும் என்னை ரெக்கார்ட் பண்ண வச்சிருக்கு. அண்ட் கீப் சப்போர்ட்டிங். நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை. அண்ட் பெயின் ஆஃப் லவ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் என் கூட பேசணும், ஒரு எஃப்எஃப் ரிக்வஸ்ட்டு, பர்சனலாக பேசணும், எஃப்எஃப் பற்றி ஏதாவது சொல்லணும், ரிவ்யூ தரணும்னா நீங்கள் தாராளமாக நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து சேனலில் இருக்கும், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. சரி, நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, நீங்கள் ஜிம்மினை மீட் பண்ணியிருப்பீங்க. ஜிம்மின் வந்து உங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் ஜிம்மினை மீட் பண்ணி அவரை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்றா வந்து காலேஜ் பஸ்ஸில் போயிருப்பீங்க. இதோட என் பண்ணியிருப்பேன். யாருக்காவது ஞாபகம் இல்லைன்னா போய் கேட்டுட்டு வாங்க. பார்ட் 1 இருக்குது. அண்டு சரி, ஓகே, நான் ரொம்ப பேசுகிறேன். ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நீங்கள் காலேஜ் ரீச் ஆகிட்டீங்க 2 பேருமே. கொஞ்ச நேரம் போகுது. அப்புறம் வந்து அங்கே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன புதுசாக இது ஈவெண்ட்னா, அது என்ன உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியலல்ல. புதுசாக ஜூனியர்ஸ்க்கு எப்போவுமே வைக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி, சரி நம்ம போய் பார்ப்போம், ஏதாவது இருக்கா இன்ட்ரெஸ்டிங்கான்னு பார்க்கலாம். அப்படி அங்கே போகும்போது தான் மைக்கிள் இருப்பார். அங்கே மைக்கிள் யாருன்னு தெரியல, ஜிம்மினோட அண்ணன் மைக்கிள் இருக்காரு. மைக்கிள் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ஸ்பான்சர், அந்த ஈவெண்ட்டுக்கான ஸ்பான்சர் அவர் தான். அவர் போய் பார்க்கும்போது, ஹே ஒயின், நீ தானே இது? ஹாய் மைக், நீங்களா? வாவ், யூ லுக் ஸோ ஹேண்ட்ஸம். சத்தியமா இது உங்க அண்ணன் தானா? எங்க அண்ணன் தான். உனக்கு பார்த்தா தெரியலையா அவனை? இந்த மூஞ்சி கோண மூஞ்சி எத்தனை தடவை தான் பாப்பியோ? ஏய் அமைதியார். அப்படிலாம் இல்லை, அங்கே பாரு, ஹேண்ட்ஸமா ஜென்டில்மேனா மேன்லியா இருக்காரு. இங்க பாரு, நான் பார்த்த மைக்குக்கும் இப்போ இருக்க மைக்குக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஐயோ ஒயன், என்ன இப்படிலாம் பேசுற? எனக்கு இப்பயும் நீ அப்போ பார்த்த ஒயன் மாதிரி தான் இருக்கு, எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அப்படியா? நான் கேள்விப்பட்டேன். அப்பா அம்மா சாரி, என்னால் வர முடியல. சரி, ஓகே, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு 11th பூத் ஒன்று இருக்கும். அந்த பூத்தில் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் நம்மளோட நியூ லான்ச் ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மைக்கும். என்னவா இருக்கும் இவன், ஏன் பர்டிகுலராக அந்த பூத்தை பற்றி சொல்லிட்டு போகிறான்? பைத்தியக்காரன். போய் பார்ப்போமா என்னன்னு. சரிவா, அதுதான் அவர் சொல்லிட்டு போனார்ல, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு ஒயன் ஜிம்னை கூப்பிட்டு போகிறான். போய் பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு பாட் செய்வாங்களடா. அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த மூவிலெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல,
இந்த நம்ம கை இதெல்லாம் வந்துட்டு நமக்கு மோல் மாதிரி போட்டு ஸ்டாச்சு மாதிரி செஞ்சு கொடுப்பாங்களா, அதுதான்டா. அது பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அதையே மென்ஷன் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்து அந்த ஒரு ஆர்ட் தான் அந்த ஸ்டாண்ட்ல நடக்குது. ஐ மீன் அந்த பூத்ல அதுதான் நடக்குது. போய் பாக்குறாங்க, இது என்னன்னு கேட்கும் போது ஒரு ஸ்டாஃப் சொல்றாங்க, மேம் இது வந்து நியூ லான்ச் ப்ராடக்ட், நீங்க வந்துட்டு இந்த பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் டேம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது கப்பலா தான் வரணும். சாரி, நாங்க கப்பல்ஸ் கிடையாது, நாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸா கூட நீங்க ஏதாவது மேக் பண்ணலாமே, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்காக மேக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் சொல்லி ஸ்டஃப்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்து ஜிமினும் வயனும் உட்காந்து ஸ்டஃப் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா குட்டி 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 பொம்மையா அதெல்லாம் பண்றாங்க. ஜிமின் கூட சேர்ந்து பண்றதுனால வயனுக்கு சீக்கிரமாவே வருது. ஆஃப்டர் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் காலேஜ்லாம் முடிஞ்சு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இவங்க கிஃப்ட் ஹேம்பர் கிடைக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த கிஃப்ட் ஹேம்பர் என்னன்னா அந்த வீட்லயே போயிட்டு நம்ம அந்த இது செய்யற மாதிரி ஒரு கிட்டு. அது நம்ம வீட்டுல மேனுவலா நம்ம படிச்சு செஞ்சுக்கணும். அந்த கிட் தான் கொடுத்துருப்பாங்க. சூட்கேஸ் மாதிரி, ஒரு மினி சூட்கேஸ் மாதிரி இருக்கும். இவன் ஐயையோ, இவங்க இங்க கொடுத்து இந்த மாவை காலி பண்ணவே எனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இதுல இவளுங்க என்ன டப்பா நிறைய கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு வேண்டாம், நீங்க இல்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே கண்டிப்பா இது தரணும், இல்லைன்னா எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க சார், ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. அவங்க இவ்வளவு கேக்குறாங்களா ஜிம்மி, நம்ம வாங்கிட்டு போலாம் கேக்குறாங்கல்ல. சரி ஓகே கொடுங்க. பட்டு இத நான் கொண்டு போய் என்ன பண்றது? நீங்க இதே மாதிரி நிறைய மேக் பண்ணலாம்னா, ஹலோ நான் படிக்க வந்திருக்கேன், உட்காந்து நான் சொப்பு சமா நான் விளையாட வந்திருக்கேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னா. சரி ஓகே நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாங்கிட்டு 2 பேரும் பஸ்லயும் ஏறிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஜிமினோட க்ரஷ் ஒரு அக்கா வராங்க. ஐ மீன் சீனியர், அவங்க ரொம்ப சீனியர், அவங்க வந்து லெக்சரா இருக்காங்க. அவங்க வராங்க. அவங்க வரும்போது அவங்கள பார்த்துட்டு ஹாய் சீனியர் அப்படின்னு சொல்றாங்க. நீ சீனியர் ஞாபகம் இல்லையா ஜிமின், உங்களோட ஜூனியர். ஏ எங்க என்ன பண்ற இந்த காலேஜ்ல? நீ தான் டிகிரி முடிச்சிட்டல்ல? சீனியர், நான் மறுபடியும் செகண்ட் டிகிரி போட்டிருக்கேன். செகண்ட் டிகிரி லூசாடா நீ தான் நல்ல கோர்ஸ் தானே பண்ண, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு செகண்ட் டிகிரி அடிஷ்னலா? இந்த தடவை எதுக்கு போட்டிருக்கேன்னா அது நான் சொல்றேன் அப்படின்னா, ஏய் ஒயன் அதானே பார்த்தேன், தவளை ஏன் தன் வாயால கெடுதுன்னு, இவளுக்காக தான் நீ சேர்ந்திருக்கியா அப்படின்னா, எங்க ஃப்ரெண்ட் இருக்காளோ அங்கதானே நம்மளும். அட பைத்தியமே, அவ நாளைக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டா அவ கூட நீ போயிருவியானா? அவளுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகாது, நீங்க சொல்லுங்க சீனியர் அப்படின்னா. ஓ சரி சரி, இப்ப எதுக்காக எனக்கு கூப்பிட்டேன்? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும் அப்படின்னா. எனக்கு இது கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்தாங்க, நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கோங்களேன். என்ன என்னடா இது, என்ன எடுத்துட்டு போய் வீட்டுல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அவங்க தலையில கட்டிடுறான் அவன். அவங்களும் வாங்கிட்டு போறாங்க. டேய் என்னடா பண்ண நீ? ஒயன் அமைதியா இருடி. எனக்கும் என்னோடது அப்படியே ஒட்ட வீடா டே டே. ஏய் போடி, அதெல்லாம் முடியாது, நானே என்னோடதுக்கு மண்டை கழுவிட்டு இருக்கேன். எடுத்துட்டு போங்க சீனியர், எடுத்துட்டு போய் வீட்டுல எல்லாத்துக்கும் கொடுங்க சீனியர். அப்படியா, வீட்டுல வர எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா? அப்படி என்ன இருக்கும்? சரி ஓகே நான் எடுத்துட்டு போறேன், சரி பாய், நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, ரொம்ப நேரம் சுத்தாதீங்க. சின்ன பிள்ளைங்களா? யாரு சின்ன பிள்ளைங்கன்னு சொல்றீங்க? எங்களுக்கு உங்களோட 1 வயசு தான் கம்மி. இருக்கட்டும், இருந்தாலும் நீ இப்ப ஸ்டூடெண்ட், நான் லெக்சர், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எல்லாம் இந்த ஒயர்னால வருது பாரு, உன்னால மறுபடியும் ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் பாம்புறா. சரி சரி வா கோழி குஞ்சு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, டே இது யாராவது தலையில கட்டுடா, இருடி யாராவது மாக்கான் சிக்கிறானான்னு பாப்போம், கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரை யாருமே கிடைக்கல அவங்களுக்கு. அவன் அந்த பாக்ஸ் தூக்கிட்டே வீட்டுக்கும் போயிடுறான். இத பார்த்துட்டு ஐயோ இது எப்படி காலி பண்றது, வேஸ்ட் பண்ணவும் மனசு வரல, யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. சரி ஓகே இத அப்புறப்பா யோசிப்போம், பசிக்குது, முதல்ல நம்ம போய் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம், அப்படியே ஜேகேக்கும் செஞ்சு வைப்போம் நம்ம அப்படின்ட்டு ஒயன் வந்துட்டு கிச்சன்ல போயிட்டு சமைக்கிறா. சமைச்சலாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு அப்புறமா இந்த சூட்கேஸ் ஓப்பன் பண்றா. அது ஒரு மினி சூட்கேஸ் மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி எல்லாம் மேனுவலா படிச்சு எல்லாம் செட் பண்ணி ஒவ்வொன்றா மோல்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கா. அப்புறம் ஜேகே வரான். ஜேகே எனக்கு ப்ளீஸ் இங்க என்ன பண்றேன்னு சொல்றியா? இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் வச்சாங்க, அதுல ஒரு ஸ்டாலுக்கு போக சொல்லி மைக் சொன்னாரு. மைக்கா?
மைக்கேல் ஜிமினோட அண்ணா. ஓ, அவனா? சொல்லு சொல்லு சொல்லு. சரி, ஓகே. அங்க போனா கிஃப்ட் ஹாம்பரா இதை கொடுத்துட்டாங்க. ஆமா, இது என்ன கருமம், இது என்னமோ ஊத்தி வீடையே நாஸ்தி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது 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 எனக்கு இது பேர் வேற தெரியலையே. மோல்டுன்னு ஏதோ சொன்னாங்க, எனக்கு அவ்வளவுதான் புரிஞ்சுது. சரி, என்ன எவ்வளவோ சீக்கிரம் இதெல்லாம் தூக்கி போட்டு கம்ப்ளீட்டா கிளீன் பண்றாங்க பாரு. கீழே எல்லாம் கார்பெட்ல எல்லாம் கொட்டி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் கிளீன் பண்றதுன்னா. சரி, சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். சரி, இப்போ மணி 8 o'clock. சீக்கிரமா முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு போய் படு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, தயவு செஞ்சு கூப்பிட்றாத என்ன அப்படின்ட்டு போறான். இவன் ஒருத்தன், எனக்கே இது எப்படி பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இதுல இவன் வேற தலைவலி. அப்பா ஜிமின் கால் பண்றாரு. ஜிமின் கால் பண்ணி அட்டன் பண்றாங்க அவங்களும். சொல்லுடா, என்னடி பண்ற, தூங்கிட்டியா? நான் அந்த சூட்கேஸ் ஓபன் பண்ணி வச்சு அந்த மாவு கூட போராடிட்டு இருக்கேன்டா. அடி பைத்தியக்காரி, அது கூட என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? அது ஏன் ஜிமின்னு கேக்குற நீ? இத வாங்கிட்டு வரும்போது கெத்தா வாங்கிட்டு வந்துட்டனா, இப்ப அதை வெளியே கொடுக்கவும் மனசு வரல. தூக்கி வீசலான்னு பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, தூக்கி வீச முடியல. உங்க அண்ணன் ஏன் நம்மள அந்த ஸ்டாலுக்கு போக சொன்னா? கேட்டேன்டி நானு, அதுதான் புது ப்ராஜெக்டோட சாம்பிள் ஆண்டி அப்படின்னு சொல்றான். சரி, நீ என்ஜாய் பண்ணு, நான் வைக்கிறேன். பேசுறா, போர் அடிக்குதுடா, தூக்கம் வருதுடா, பேசுறா. போடி, நான் கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிமின் வச்சிடறான். ஆஃப்டர் 1 hour ஆகுது. சரி, இதெல்லாம் ஏன் பண்ணணும், நம்ம நம்மளோட கையை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு 2 பாக்ஸ்ல அந்த எல்லாமே செட் பண்ணி கையை அச்சு வைக்கலாம். அது உள்ள கை விடுறான், இதுலயே கை விடுறான், 2 கையும் அதுல மாட்டிக்குது. அவளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல ஒயினுக்கு. அச்சோ, அவசரப்பட்டுட்டோமோ, என்ன பண்றது? இல்ல எனக்கு மாட்டிக்கிச்சு. ஐயோ, கை மாட்டிக்கிச்சு, கை. இவனை கூப்பிட்டான், இவன் கத்தான், இவன் காத்து ஹெட்போன் எல்லாம் போட்டிருப்பான், கேட்காது. ஐயோ, கை மாட்டிக்கிச்சு, எனக்கு வர தண்ணி வர. கை மாட்டிக்கிச்சு, அம்மா கை மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே போராடி பாக்குறாங்க, கை வரல. அப்புறம் ஒரு 10 o'clock போல ஜங்குக் வெளியே வந்து போயிட்டாளா இல்லையா, சரி நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அவன் வெளியே வரான். பார்த்தா 2 கையை அந்த பாக்ஸ்க்கு விட்டுட்டு அப்படியே தலைய தொங்க போட்டு தூங்கி விழுந்துட்டு இருக்கீங்க. அதை பார்த்துட்டு, ஒயன் தயவு செஞ்சு இங்க கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு சொல்றியா? ஜேகே, தயவு செஞ்சு ஒப்பாரி வைக்காம இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றியா? அது என்ன காப்பாத்து ப்ளீஸ். ஐயோ, இங்க என்ன சொன்னாதான் நான் காப்பாத்த முடியும். நான் வந்துட்டு இதெல்லாம் மோல்ட் பண்ணி எடுத்தனா, சரி நம்ம கையையும் எடுப்போம் அப்படின்னு உள்ள விட்டேன். 2 கையும் மாட்டிக்கிச்சு, வரல. எப்படி விட்ட? இங்க பார், இதோ இந்த டப்பா இங்க ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன், தெரியுதா? அந்த பேசு அந்த இதுல வந்து நீ கை விடணும், கை விட்டு உடனே வெளியே எடுக்கணும்னா அப்படின்னு சொல்றாங்க. சரி, எடுப்போம், எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நைஸா இது பண்ணி எடுத்துட்டாரான். ஜங்குக் வந்து கையை எடுத்துட்டாரான். ஜங்குக், எனக்காக ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? என்ன? அந்த கையை எடுத்து விட்டுட்டேனே. அது இல்லடா. என்னது? அது இல்ல ஜேகே, இன்னும் ஒரு பாட் தான் இருக்கு, அதுக்கு நீயும் நானும். இல்ல இல்ல, நீ ஏன் கோவமா பேசுற? நீ கோவமா பேசாத, எனக்கு பயமா இருக்கு. நீயும் நானும், நீயும் நானும் கையோட என்ன? இப்ப நம்ம 2 பேரும் கை சேர்ந்து பிடிச்சு அதுல அச்சு வைக்கணுமா உனக்கு? ஐயோ, வந்து தொலைடி, நீ தொல்லை பண்ற, எனக்கு பசிக்குது, சீக்கிரமா வச்சுட்டு எடுத்துருன்னா என்னால ரொம்ப நாள்லாம் நிக்க முடியாது. ஓகே ஓகே, 5 minutes அப்படின்னா 2 பேரும் கையை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஹோல்ட் பண்ணிட்டு 2 பேருமே அந்த பாட்ல விடுறாங்க. அதாவது ஜேகேவோட ரைட் ஹேண்டும் ஒயினோட லெஃப்ட் ஹேண்டும் அதுக்குள்ள இருக்கு. 2 பேருமே அப்படியே கப்பிள்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிப்பாங்களா, அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி விடுறாங்க. அதுவும் என்ன ஆயிடுது, ஸ்டக் ஆயிடுது, அதுல வந்துட்டு சிக்கிக்குது, வரல.
டேய், என்ன ப்ராடக்ட் இந்த மாதிரி இது என்ன, இது யார் கொடுத்தா உனக்கு, இது எல்லாமே சிக்கிக்கிட்டு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றேன். மைக்கிளோட நியூ ப்ராஜெக்டா, ஷாம்புக்காக கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரியாது, நான் வாங்கல காசு கொடுத்துலாம். நல்ல ப்ராடக்ட் கொடுத்தான் அவன், அவன் மூஞ்சில கொண்டு போய் வீசு. இப்ப எப்படி எடுக்கிறது, என்ன அது செட் ஆனாதான் ரிலீஃப் ஆகும்னு நினைக்கிறேன். உனக்கு அந்த கை எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆஃப் ஆஃப் அன் ஹவர். இப்போ உன் கையை இப்படி வச்சுட்டு இங்கே உட்கார சொல்றியா என்ன? உனக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு, அதை வேணா ட்ரை பண்ணுவோம். ஓ காட், வர பசிக்குது. அரை மணி நேரம். ஐயோ, என் ஃபோன் ரூம்ல வச்சு. உன் ஃபோன் இங்க இருக்கா? இருக்கு. ரிப்போர்ட்டிங்க ஏதோ ஏதாவது பாப்போமா? இல்ல, எனக்கு புரியல. லூஸ் மாதிரி யோசிக்காத. பாட்டு ஏதாவது ஆஃப் அன் ஹவர். இப்ப என்ன பண்றது, படமும் பார்க்க முடியாது. சரி கத்தாத, வைக்கிறேன். நீ ஏன் வைந்தா? உன்னோடதான் ரைட் ஹேண்ட், என்னோட லெஃப்ட் ஹேண்ட். எனக்கு வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? நீ ஏன் லெஃப்ட் ஹேண்ட்? நீ கொஸ்டின்லாம் கேட்காத ஒயன், ப்ளீஸ் ஒயன். மாத்துனா மாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா வச்சு பார்த்துட்டு சரி சரி இது விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாட்டுலாம் மெலடியா ஓடுது. ஜேகே, என்ன, எனக்கு கை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் கிட்ட வந்து உட்காரேன். நீ என் கையை ரொம்ப தூரம் இழுத்து வச்சிருக்க, என்னால முடியல, எனக்கு ஷோல்டர் வலிக்குது. இது வரவா? சரி வா, கிட்ட வா, பட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். எனக்கு மட்டும் ஆசையா என்ன, இது இப்படி மாட்டிக்கிச்சு, இல்லைன்னா உன் பக்கத்துல எனக்கு உட்காரன்னு ஆசையா அப்படின்னு சொல்லி அவ பண்றாங்க. அழகா இருக்காது. ஜேகே சைட்லாம் திரும்பி சிரிக்கிறான். கொஞ்ச நேரம் ஆகுது, நீங்க அப்படியே தூங்கி தூங்கி விழுகுறீங்க. நைட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க, ஸ்லீவ்லெஸ், ஒரு லாங் பேகி பேண்ட் மாதிரி ஒன்று போட்டுட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ்ல ஒரு சம் போட்டிருக்கீங்க, நைட் வேர் மாதிரி போட்டிருக்கீங்க. லாங் போனி டெயில் போட்டு அதில் ஒரு 2 ஹேர் மட்டும் முன்னாடி வந்த மாதிரி இருக்கும். அந்த ஹேர் அப்படியே நீங்க தூங்கி தூங்கி விழுகிற மாதிரி பண்ணும்போது அந்த ஹேர் முன்னாடி முன்னாடி வருது. ஜேகே அதை பார்க்குறா, அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அதை பார்த்து அதை சைடாக எடுத்து அப்படியே காது பின்னாடி ஜேகே வந்துட்டு இது பண்ணி விடுறான். அப்பன்னு பார்த்து நல்ல ஒரு சாங் ஓடுது, நல்ல மெலோடியா. அதை பார்த்துட்டு நீங்க, நமக்கு தான் சென்ஸ் ஆகும்ல யாராவது நம்ம கிட்ட வந்தா. அப்போ ஜேகே அந்த முடி எடுத்து போடும்போது நீங்க கண்ணை முழிச்சிடுறீங்க. ஜேகே ரொம்ப க்ளோஸா இருக்காங்க உங்க கூட. கண்ணை முழிச்சு 2 பேரும் கண்ணை சிமிட்டாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஐ பிளிங்க் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே 2 பேருமே கிட்ட போறீங்க. கிட்ட போகும்போது சடனா உங்க ஃபோன் ரிங் ஆயிடுது. அப்பதான் 2 பேருமே ரியலைஸ் பண்ணி வேர்ல்டுக்கே வரீங்க. சாரி, ஏதோ தெரியாம. இல்ல இல்ல, நான் தான், நீ தூங்கிட்டு தான் இருந்த, நான் தான் ஹேர் டிஸ்டர்பா இருக்குன்ட்டு அதை ஃபோல்ட் பண்ணலான்னு வந்தேன். சாரி, என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இதை எடுக்க ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்றான். சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போகும்போது 2 பேருமே ஏஞ்சி புஷ் பண்ணி தான் அதை ரிலீஸ் பண்ணணும். ஒரு வழியா ரிலீஸ் பண்ணி ஹப்பான்னு 2 பேருமே உழுகுறீங்க. நீங்க ஐயோ ஐயோ இது காஞ்சிரும், உடனே இந்த நான் இது பேஸ்ட் ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி 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 அந்த பேஸ்ட்னு 2 பேருமே கீழே அப்படியே விழுந்துடுறீங்க. அந்த பேஸ்ட் அப்படியே மேல விழுந்துருது. 2 பேருமே விழுந்து பேஸ்ட் மேல வந்து ஜேகே வந்து உங்க மேல இருக்கான். அந்த பேஸ்ட் வந்து அப்படியே ஜேகே மேல விழுந்து 2 பேருமே அப்படியே ஒன்னா ஜாம் ஆயிட்டீங்க. அப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, இதெல்லாம் சரியில்லை, இது எனக்கு என்னமோ தப்பா படுது, இப்படிலாம் பண்ணாத, ஃபர்ஸ்ட் எந்திரி. ஜே ஜே ஒயன், எந்திரி ஒயன், அப்புறம் பேசிக்கலாம். ஜேகே, நீ தான் என் மேல படுத்திருக்க. எது? சாரி 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 அப்படின்னு எந்திரிக்கும் போது டேபிள் அடிச்சிருது. டேபிள் அடிச்சு மறுபடியும் விழுந்துடுறாரு. பார்த்து பார்த்து பொறுமையா எந்திரிக்க வேண்டியதானே. வலிக்குது ரொம்ப. தலை வலிக்குது. ஐயோ, நீங்க நேரமே சரியில்லை, எனக்கு எல்லா பக்கம் இடிச்சுக்கிட்டே இருக்க. பொறுமையா இரு, நான் கொஞ்சம் லெஃப்ட் இரு. ஃபர்ஸ்ட் நீ என்ன உன் ட்ரெஸ் ஏன் இப்படி போட்டிருக்க?
ஏன் இந்த ட்ரெஸ்க்கு நான் நைட்ல எல்லாரும் இப்படிதானே போடுவாங்க. நான் எவ்வளவோ தடவை இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீ நான் இன்னைக்குதான் பாக்குறேன். இங்க பாரு ஒரு மாதிரி. சரி விடு, நீ ஃபர்ஸ்ட் எந்திரி. இதுக்கு நீ தான் எந்திரிக்கணும். சரி இரு இரு, நான் எந்திரிக்கிறேன். அப்படின்ட்டு ஏஞ்சிட்டு ஒயனையும் தூக்கி விடுறாரு. பார்த்தா 2 பேர் மேலயும் அந்த அந்த பெயிண்ட் மாதிரி இருக்கிறது விழுந்திருக்கும். 2 பேரும் அப்படியே ஒயிட்டா ப்ளூவா அப்படியே மிக்ஸ் ஆயிருப்பாங்க 2 பேருமே. சிரிச்சுக்கிட்டே ஒயன், ஜிக்கி உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா என்கிட்ட? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீயா கண்டதையும் நினச்சிட்டு இருக்காத, புரியுதா? எனக்கு ஃபீலிங்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போதுதான், எங்க என்னை பார்த்து சொல்லு ஜேகே, என்னை பார்த்து சொல்லு, என் கண்ணை பாரு, இங்க பாரு. ஒயன் இதெல்லாம் ட்ரை பண்ணாதன்னு உன்னை சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப இல்லை, எனக்கு எதுவும் இங்க பாரு, கிட்ட வராத. என்னை பார்த்தா எதுவும் தோணலன்னு சொன்ன, இப்பயே இவ்வளோ டைப் படிக்கிற. ஏதாவது தோணுதா அகெயின்? இல்லை எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை, சும்மா உன்னை டீஸ் பண்ணி பார்த்தேன். சரி ஓகே, நான் போறேன், பாய், குட் நைட். பொண்ணுங்க இருக்காங்களே நம்மள டீஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் என்னன்னு தெரியல. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கடவுளே நீ தான் காப்பாத்தணும், மறுபடியும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே புலம்பிட்டு இருக்கான். புலம்பிட்டு அவனும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு படுத்துட்டான் சாப்பிட்டு. ஆஃப்டர் மார்னிங் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல எல்லாருமே போறாங்க காலேஜ்க்கு. ஜேகே வந்துட்டு வேலைக்கு, எல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ரன் ஆகுது ரெகுலரா. ஒன் ஃபைன் டே உங்களுக்கு ஹாலிடே. ஜேகேவோட அம்மா வந்துட்டு ஊர்ல இருந்து வராங்க உங்களை பாக்குறதுக்காக. வந்து அவங்க கூட சேர்ந்து ஷாப்பிங், உங்களுக்கு நிறைய பை பண்றது அப்படிலாம் நிறைய போகுது. நிறைய வந்துட்டு அவங்க கிட்ட கான்வர்சேஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. பிகாஸ் ஜேகே உங்க கூட பேசவே மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் இருப்பான், அந்த ரூம்குள்ள போவான், அழுவான், வருவான், அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே நீங்க வந்துட்டு ஜேகேவோட அம்மாட்ட சொல்லுவீங்க. ஜேகேவோட அம்மாவும் சரி விடுடா, கொஞ்ச நாள்ல செட் ஆயிரும், அப்புறம் நம்ம அவனை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஊருக்கு கிளம்பிடுறாங்க. ஜேகே வந்துட்டு குடிச்சிருப்பான், ஃபுல்லா குடிச்சிட்டு சோஃபால உட்காந்துருப்பான். நீங்க அப்பதான் உள்ள வரீங்க, ஜிமின் கூட பேச போயிருப்பீங்க. பேசிட்டு உள்ள வரும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல உட்காந்துருப்பான் சோஃபால. நீங்க லைட் போட்டு, அப்பா பயந்தே போயிட்டேனா. இப்படியா உட்காந்துருப்ப, ஒரு சின்ன லைட்டாவது போட்டிருக்க கூடாதுன்னா? உன்னை யாரு இப்ப லைட் போட சொன்னா? வீட்டுக்குள்ள லைட் போடுறது கேஷுவல் தானே. லைட் ஆஃப் பண்ணு, உனக்கு வேணும்னா அந்த டிம் லைட் மட்டும் போட்டுக்கோ. சரி ஓகே, நீ ஏதாவது, எனக்கு எதுவும் தேவையில்ல. சரி ஓகே, இல்லை ஏதாவது எதுவும் தேவையில்ல, நீ போய் படுப்போம். சரி ஓகே ஜிகி, நான் போறேன், போ. இல்ல போ. சரி ஓகே ஜிகி, நான் போறேன், நான் போய் தூங்குறேன், நீயும் சீக்கிரம் தூங்கு, ரொம்ப நேரம் இங்க உட்காராத. சரி. அப்புறம் ஒயன், சொல்லு ஜிகே அப்படின்னா. குட் நைட். சரி, நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போதுதான் நீங்க பாக்குறீங்க சோஃபால வந்துட்டு சம் கிளவுட்ஸு, சம் கிளாத்து, கொஞ்சம் பொருளா இருக்கு. ஸோ நீங்க அப்பயே வந்து ஷி வாஸ் அப்செட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் உள்ள போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிச்சன் வந்து ஜூஸ் எடுக்கலான்னு வரீங்க. ஜேகே அப்ப அழுதுட்டு இருக்கான், அதை பாத்துறீங்க. ஜேகே அதை உங்களை பார்த்தோன்னே கண்ணில் வைப் பண்ணிட்டு ஸ்டெடியா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க 2 ஜூஸ் எடுத்துட்டு வந்து ஜேகேக்கும் ஒன்று தரீங்க. நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது, பட் எதுக்காக ஃபீல் பண்றேன்னு நான் கேட்க போறது இல்ல. என்னால அந்த வழியை வந்துட்டு கண்டிப்பா ஷேர் பண்ண முடியாது, அதை கம்மியும் பண்ண முடியாது. நான் உனக்கு ஃபேக்கா ஒரு ஓப்லாம் தரமாட்டேன்.
பட் நீ என்கிட்ட புலம்பலாம், நான் கேக்குறேன் அப்படின்னா என்ன? இல்லையே, நான் ஒன்றும் சேடா இல்லையே. ஐ வாஸ் ட்ரிங்க், நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு அப்படி இருக்கு ஃபேஸ். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஐம் ஸோ டயர்ட். நான் ஒரு இன்வெஸ்டிகேஷனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லைன்னா ஐ நோ நீ எதை பற்றி யோசிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை பற்றி எதுவுமே நீ எனக்கு புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. அண்டு என்கிட்ட எதுவும் மறைக்கணும்னு நினைக்காத ஜிக்கி ப்ளீஸ். அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. எதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா பேசிடு ப்ளீஸ். இங்க பாரு ஒயன், உன்னோட வேலை என்ன தெரியுமா? படிக்க வந்தியா, படிச்சியா, படிச்சுட்டு வீட்டுக்கு வந்தியா, சாப்பிட்டியா, தூங்குனியா இருக்கணும். தேவையில்லாம என் பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாது, புரியுதா? அதுக்கு உனக்கு பர்மிஷனும் நான் இன்னும் தரல. அதுவும் இல்லாம நம்ம இன்னும் அவ்வளோ க்ளோஸ் ஆகல. என்ன சொன்ன ஜிக்கி? அவ்வளோ க்ளோஸ் ஆகலையா நம்ம? எப்படி க்ளோஸ் ஆகணும்? எப்படி? இல்ல எனக்கு புரியல. எப்படி நம்ம 2 பேரும் க்ளோஸா இருக்கணும்? என்னை விட உன்னை ஓகே, ஆனா எனக்கும் உன்னை பத்தி எல்லாமே தெரியும்ல. இருந்தாலும் என் ஜேகே வயன், சாரி, ஜேகே ஜியான் ஜங்கு அழுகிறது என்னால எப்படி பார்க்க முடியும்? ப்ளீஸ் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அந்த அளவுக்கு இன்னும் நம்ம க்ளோஸ் ஆகல. ப்ளீஸ் எனக்கு அதை சொல்லாத நீ. எப்படி நீ அந்த மாதிரி சொல்லுவ? நான் நீ நானும் க்ளோஸ் இல்லை, நீ எப்படி சொல்லுவ எனக்கு? ஓ, அந்த அளவுக்கு நான் வேண்டாதல் ஆயிட்டேன்னா உங்க லைஃப்ல? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. தப்பெல்லாம் நீ மட்டும்தான் பண்ண வயன். ப்ளீஸ் என்னை கத்த வைக்காத, பேச வைக்காத ப்ளீஸ். நீ இங்க இருந்தானா நான் உன்னை கஷ்டப்படுத்திடுவேன். நீ தயவு செஞ்சு ரூமுக்கு போ. தப்பு நான் 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 என்ன தப்பு? ஜிக்கி சத்தியமா எனக்கு புரியல ஜிக்கி, நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்போ ஒரு பயங்கரமா ஒரு ஸ்லாப் பண்ணிடுறாரு. உன்னை நான் ரூமுக்கு போக சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. இங்க நின்று என்ன பேசிட்டு இருக்க? ஒரு தடவை சொன்னா புரியாதா? தமிழ் தெரியுதுல? நான் என்ன கொரியன்ல பேசுறேன்? தமிழ்ல தானே பேசுறேன், தெளிவா தானே பேசுறேன், ஃப்ளூண்டா தானே பேசுறேன். இன்னும் எதுக்கு சும்மா அதையே பேசி கிளறிட்டு இருக்க? போ, பெருமுக்கு பட்ரி. சரி, அடிச்சிட்டல, அடிச்சிட்டல. எனக்கு உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாதுல்ல. பின்ன என்ன ரைட்ஸ்ல நீ என்ன அடிச்ச? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன அடிக்க? எதுக்கு இப்ப நீ என்ன அடிச்சன்னு மட்டும் சொல்றியா? இல்ல நான் இங்க படிக்க தானே வந்தேன், படிச்சுட்டு இங்கிருந்து போக தானே போறேன். எந்த உனக்கு நீ என்ன அடிச்ச? ஓகே ஃபைன், இதுக்கு மேல நான் உனக்கு இங்க பாரமா இருக்க நான் விரும்பல. நான் ஆண்டி கிட்ட சொல்லி நான் சொல்லி போய்க்கிறேன். நான் இங்க இருக்க மாட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் ஜெக்கே, அண்ட் ஐ ரியலி மிஸ் யூ. நீ உன் சேட மறைக்கிறதா நினைச்சு இன்னும் நீ ஏமாத்திட்டு இருக்க. அது நீ வெளியே சொன்னா மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கான சொல்யூஷனை நம்ம மட்டும்தான் தேடணும். உட்கார்ந்த இடத்துல வராது எதுவுமே. நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஜேகே. அகைன் சொல்றேன், என் லைஃப்ல வயன், சாரி, என் லைஃப் அவ்வளவுதான். நான் இந்தியால சொன்ன மாதிரி எனக்குன்னு யாருமே இல்லை. எங்க அம்மா அப்பாவும் போயிட்டாங்க. லவ் அது காணாமையே போயிடுச்சு. ஃப்ரெண்ட் அதுவும் போச்சு. எதுவுமே இல்லை. ஓகே, இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? சாரி, எனக்கு எதுக்கு அழுக வருதுன்னே தெரியல. அழுக வருது, ஆனா நான் முன்னாடி அழுக மாட்டேன். அழுதான் நான் வீக்குன்னு நீ நினைப்பல்ல, அழுக மாட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் ஜிக்கே.
அப்படின்னு சொல்லி அழுதுட்டே நீங்க ரூம்குள்ள ஓடிடுறீங்க. ஓ காட், இவளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீ எங்கோ போற கோவத்தை அவ மேல காட்டிட்ட. இப்ப எப்படி சமாதானம் பண்ண போற? சரி ஓகே, காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜேகேவும் ரூம்ல போய் படுக்கிறாரு. மார்னிங்கும் ஆகுது, நீங்களும் எழுந்திருக்கிறீங்க. ஜேகேவும் எழுந்துச்சு 2 பேரும் அட் அ டைம்ல வெளில வந்து சோஃபால உட்காந்துருக்கீங்க. சோஃபால உட்காந்துட்டு, ஜேகே ஒயின் சாரி. இல்ல பரவாயில்ல, இது உன் வீடு, ஸோ நீ என்ன வேணா பண்ணலாம். ஐ எம் த பெயின் கெஸ்ட். நான் கெஸ்டாக தானே வந்தேன், நான் தான் என் லிமிட்ல இருந்திருக்கிறோம், நான் தான் கொஞ்சம் லிமிட் க்ராஸ் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பி பாக்குறாரு. அவ கண்ணும் அப்படியே 4 விரல் அப்படியே பதிஞ்சு செக்கச்சவேன்னு இருக்கு. அதை பார்க்கவே ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி, நான் எதுவும் நேற்று நான் தான் அவ்வளோ தூரம் சொன்னேன்ல, ஐ வாஸ் ட்ரங்க், நான் குடிச்சிருந்தேன், சாரி, ரொம்ப வலிக்குதா, ஹாஸ்பிட்டல் போகலாமா நம்ம? என் லைஃப்ல இல்லாத வழியா நீயும் சொல்லு. என் லைஃப்ல நான் பார்க்காத வழின்னு ஏதாவது இருக்கா ஜேகே? அண்ட் அகைன், நான் சென்டிமெண்ட்லாம் பேச விரும்பல, எனக்கு உன்னை பார்த்து பேசினாலே அழுகையா வரும். ஆனா உன்னை இப்ப புரியுது ஜேகே, அனாதையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு ஏஜ்ல என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்போ எனக்கு புரியல. ஆனா இப்போ ரொம்ப புரியுது. எல்லாரும் இருக்காங்க, ஆனா எனக்குன்னு யாருமே இல்ல. அவங்க அப்போ சொன்னாங்க என்கிட்ட, ஒரு ஃபைன் டே ஒரு பார்க்ல உட்கார வச்சு என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒயன் அனாதையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒயன்? ஏன் இப்போ இத பத்தி பேசுறீங்க நீங்க? இல்ல, உனக்கு அப்பா அம்மா ஜேகே ஜிமின் பிளஸ் எல்லாருமே இருக்காங்க, ஆனா எனக்கு அப்படி யாருமே கிடையாது. சரி விடு, அப்படின்னு ஒருத்தவங்க வந்துட்டு கேட்டாங்க என்ன. ஆனா அது வந்து எப்படி சொல்றது, அந்த டைம் நான் வந்து அதை வந்து கிண்டல் பண்ணேன்னா, அது கர்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, அது திருப்பி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. மறுபடியும் சொல்றேன் ஜேகே, அனாதையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, நான் ஆண்டி கிட்ட சொல்றேன். நான் இன்னொரு 2 days மட்டும் எனக்கு டைம் கொடு, நான் இங்கேருந்து போயிடுறேன். உனக்கு அதுக்கப்புறம் இல்லை வயன், இல்லை நீ இங்கே இரு, நீ இங்கே இருந்து படி, நீ நான் ஏதோ சாரி, நான் மன்னிச்சிடு, ப்ளீஸ் போகாத இங்கேருந்து, உனக்கு இங்கேருந்து வெளியே போனால் சேஃப் கிடையாது, ப்ளீஸ் எனக்காக நீ இங்கே இரு, ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சுறான் ஜேகே. இல்லை ஜேகே, நீங்க திடீர்னு அழுவீங்க, திடீர்னு புலம்புவீங்க, திடீர்னு கத்துவீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ்க்கும் எனக்கும் செட் ஆகாது. உனக்கே தெரியும், கத்தி பேசினாலே நான் அழுதுருவேன். அதுவும் நீ என்கிட்ட கத்தி பேசினா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. உங்க விஷயத்துல நான் ஒரு சென்டிமெண்டல் இடியட்னு தான் சொல்லுவேன். வெளியே போல்டா இருக்கலாம், ஆனா உன் விஷயத்துல எல்லா விஷயத்துலயுமே நான் வீக் தான், உன்கிட்ட நான் வீக் தான். சரி ஓகே ஜிக்கி, நம்ம வந்து ஸ்டூபிடா பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டிவி பாக்குறாங்க. அப்ப டிவில வந்துட்டு ஒரு மேரேஜ் செரிமனி மாதிரி ஒண்ணு நடக்குது. அந்த இதை பார்க்கும்போது ஜேகே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா ஜேகே எல்லாம் அழுகுற மாதிரி இருக்கு. ஒயன் அதை நோட்டீஸ் பண்றான். பண்ணிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு ஏஞ்சி நின்று ஜேகே சோஃபால உட்காந்துருக்காரு. அப்படியே ஹக் பண்ணி ஜேகேவை டேப் பண்ணி கொடுக்குறாங்க. ஜேகேவும் ஒயனை அப்படியே இறுக்கமா பிடிச்சி அழுகுறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனுக்கு ஒரு பர்சன் வேணும் புலம்புறதுக்கு அப்படிங்கிறது ஒயன் தெரிஞ்சுக்கிட்டான். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒயன், ஒயன் நீயும் என்னை விட்டு போயிடாத, இரு, எனக்கு ஒரு பர்சன் வேணும் புலம்புறதுக்கு, என்னை ஏமாத்திராத ஒயன்.
ஜேகே, நான் போகல. நீ ஃபீல் பண்ணாத, நான் போக மாட்டேன். உன்னை கஷ்டப்படுத்திட்டு அப்படிலாம் நான் போக மாட்டேன். நீ ஃபீல் பண்ணாத, நான் உன் கூடவே இருக்கேன். ம், ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே அப்படியே போகுது, ஒரு மாதிரி சேடாவே போகுது. அப்போ ஒரு நாள் வந்துட்டு ஜேகே வந்து ஒரு ரெசார்ட்ல நிக்கிறான். ஜேகே கூட வந்துட்டு டே இருக்காரு, டே கூட வந்துட்டு சாம் இருக்கான். இவங்க 3 பேர் வந்துட்டு நின்று பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது, டேய் ஜேகே, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீ என்னடா கேள்விப்பட்ட? ஒயன் உன் கூட தான் இருக்காளாமா? யார் சொன்னா? தெரியும், இவன் தானே. டே சாமு, அது இல்ல மச்சான், நீ வர சொன்னியா, அதுதான்டா. அவன் உன்னை பத்தி கேட்டான், அப்ப 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அப்படியே லைட்டா லூஸ் டாக் வச்சுட்டு மாட்டான். சரி, இப்போதைக்கு நீ டின்டான் வாய்ச்சி எடுக்கிற. டேய் மச்சான், கிண்டல் பண்ணாதடா. அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம்டா நாங்க உன்னை பத்தி. அப்ப இவன் தான் கேட்டான், அவனால இன்னும் தனியாவா உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு இவன் கேட்டான்டா. நான் அப்பதான் சொன்னேன், இந்த மாதிரி ஒயன் வந்துட்டா, ஒயன் புதுசா ஏதோ டிகிரி எடுத்திருக்கா படிக்கிறதுக்காக, அது ஜங்கு கூட இருந்துதான் படிக்கிறான், அவங்க அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, அவன் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டேன்டா. ப்ளூ ஸ்டாக் விட்டுட்டேன்டா. என்னடா தெரியாங்க கரெக்டா? ஆமா ஆமா மச்சான், நீ அப்படித்தானே சொன்ன. டேய் நாதாரிங்களா, 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஓட்டிட்டு இருக்கீங்களா? ஆமா டே, அவ என் கூட தான் இருக்கா. எங்க அம்மா தான் சொல்ல சொல்லாம கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. ஒரு வாரம் சண்டை போட்டோம் 2 பேரும். அப்புறம் ஒரு நாள் நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சன் வேணும் கம்ஃபர்ட்டுக்கு, என்னால வந்து பேர் பண்ண முடியலன்னு சொல்லி போதையில அவளை அடிச்சுட்டு மச்சான். அடிச்சு காலையில அப்பாலஜி பண்ணி பேசி ஒரு மாதிரி ஸ்மூத்தா போகுது. பட் அவளும் அவளோட படிப்பு, அவ திருப்பி திருந்தல மச்சான். அவ அந்த இடியட் கூட தானே சுத்திட்டு இருக்கா அப்படின்னா. யாரா? அவன் தான்டா, மைக்கோட தம்பி ஒருத்தர் பண்ண குட்ட குஞ்சானு. அவன் யாரா மச்சான்? அவன் சாமி, டேய் குட்டி குஞ்சான்டா. அவன்தான். அவன் கூட தான் சுத்திட்டு இருக்கா. இன்னும் இன்னும் பாய் பெஸ்டிமா இல்லையா? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா, வயனும் ஒரு மாதிரி செம பொண்ணுதான் அப்படின்னா. ஏய் வயன் நம்ம பொண்ணுடா, நம்ம பார்த்து வளர்ந்த பொண்ணுடா. எப்படிடா அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு நீ சொல்லிடுவ சொல்லு? அந்த பொண்ணு நம்ம கூட தானே வளர்ந்துச்சு. ஆமா ஆமா மச்சான், எங்க கூட தான் வளர்ந்துச்சு. டே சாமு, இங்கப்பா டபுள் மீனிங்ல பேசினேன்னு ஏன் வாய வச்சுடும் ஒன்னாடுனா. சரிடா மச்சான், நான் தப்பா ஒன்னும் சொல்லையே. இப்ப என்ன பண்ண போறேன்னா, என்ன பண்ண போறேன், வீட்டுக்கு தான் போறேன். எப்படியோ வயல் இதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கோம், போய் சாப்பிட்டு பத்துருவேன். ஓ பாருடா, சமையல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க, லிவிங் டுகெதரா. அடிங்க அம்மால. ஏய் என்னடா இவன்? டேய் சாமு, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்குடா அவன்கிட்ட போய் லிவிங் டு? டேய் அறிவே இல்லே சாம் உனக்கு. டேய் நான் என்ன வேணும்னா பேசினேன், வந்துருச்சுடா. டேய் சாரிடா மச்சான், ஜேகே வந்துருடா. டேய் சத்தியமா தெரியாம தான்டா வந்துச்சு. டேய் சி போகலாம் மயிறு, உங்களெல்லாம் பார்த்தாலே பழசுலாம் ஞாபகம் வரும்டா. உங்களை பாக்குறதே இல்லை நான் வந்து. பார்த்தாலே இந்த மாதிரி எதனா ஒன்னு இழுத்து விட்டு தொலைவீங்க. டேய் சி கை விடு, நான் போ, நான் போறேன் அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான் ஜேகே. ஆக்சுவலா வந்துட்டு ஜேகே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஒரு வேற ஒரு ரோஷன் தான் வரும் ஜேகே கிட்ட. அது மோர் தென் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைப் தான் இருக்கும் ஜேகே கிட்ட. ஒயனுங்கும் போது கொஞ்சம் ஃபார்மலாவே மெயின்டைன் பண்ணுவான். அங்கிருந்து லீவ் ஆயிடுறான், அங்கிருந்து கிளம்பிடுறான். கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு போக மனசுல ஒரு பீச்ல போயிட்டு ஒரு ஃபுல் மூன் இருக்கும், அதை பார்த்துட்டு உட்காந்து எதையோ நினைச்சு திங்க் பண்ணிட்டே இருக்கோம் ரொம்ப நேரம். அப்போ ஒரு ஃபோன் வருது. வயன், ஜேகே நீ இன்னும் வீட்டுக்கு வரல, ஆல்மோஸ்ட் மணி 12 ஆக போகுது. நான் இன்னைக்கு வரமாட்டேன், நான் இன்னைக்கு வெளியே டே கூட ஸ்டே பண்ண போறேன். பொய் சொல்லாத ஜேகே, நான் ஆல்ரெடி டே அண்ணாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுதான் சொல்றேன். டே நம்பர் உங்ககிட்ட இருக்கா? ஆ இருக்கே, அவங்க ஒய்ஃப் கொடுத்தாங்க. ஒய்ஃப் நம்பர் இருக்கா? ஆ நாங்க ரொம்ப நாளா கம்யூனிகேஷன்ல தான் இருக்கோம். இதெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னா? நான் நீ வரமாட்டேன், நீ கதவை லாக் பண்ணிட்டு தூங்க. சரி ஓகே, அப்ப நான் போய் ஜிமினை கூட்டு நான் வந்துடுறேன்.
இன்னும் 20 மினிட்ஸ்ல நான் வீட்டில் இருப்பேன். இப்பதானே நீ வரமாட்டேன்னு சொன்ன. இல்லை, நான் வரேன், நீ எங்கேயும் போகாத வீட்டில். சரி, ஓகே, நான் எங்கேயும் போகல, வீட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு வித்தின் 20 மினிட்ஸ்ல அவரும் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட இருக்க அவர்கிட்டயே ஒரு கீ இருக்குல்ல, கீ போட்டு ஓப்பன் பண்ணி போய் சாப்பிட்டு பார்த்துட்டாரு. இவ ஒரு ஆஃப்டர் ஒரு 2 o'clock போல வயன் ஏஞ்சி போய் ஜேகே வந்துட்டாரா செக் பண்ணிட்டு சாப்பிட்டாரான்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு வயனும் படுத்துறாங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது நான் என் கூட பர்சனலா பேசணும், கமெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஷையா இருக்குக்கா அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்துட்டு நம்ம சேனல்ல இருக்கும். மை ஹார்ட்லி வெல்கம். நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஏதாவது ரெக்வஸ்ட் வீடியோ வேணும், ஒன் ஷாட் வேணும், இல்லை ஏதாவது ஷேர் பண்ணணுன்னா கூட நீங்கள் பர்சனலாக என்கிட்ட ஷேர் பண்ணலாம். அண்டு டேன் வந்துட்டு வரமாட்டாங்க. இனிமேல் இந்த சேனல்னால் நான் மட்டும்தான் பேசுவேன், நான் மட்டும்தான் ரெக்வஸ்ட் போடுவேன். நீங்கள் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். டேன் இனிமேல் வரமாட்டாங்க. மேபி ஃப்யூச்சரில் அவங்க மைண்ட் செட் மாறினா கன்ஃபார்மாக வீடியோஸ் வரும். நான் அவங்ககிட்ட கேட்டு நான் வேட்டி மாமா மட்டும் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறேன். ஓகேடா, பாய் சராங்கே, இஷ்யூ ஆல். எல்லோரும் சேஃபாக இருங்க. எல்லாத்துக்கும் கோல்டு காஃப்ஸ்லாம் வருது, அதெல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. நான் பேசும்போது அப்பப்போ கொஞ்சம் வளருவேன், ஏன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் நாளில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கிட்ட அது ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் வளரினா போக போக பிக்கப் ஆயிரும். சாரி. பாய் 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 ஹார்னிஸ் அண்ட் டைனி சராங்கே.